Hi friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம எக் சில்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்க 5 முட்டை எடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பெப்பர் தூள் இருந்தா அதுவும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அது ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதில் நம்ம அடிச்சு வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை மூடிட்டு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு கெசரால ஒரு பேனை வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் நம்ம வச்சுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 10 to 15 minutes வந்துட்டு நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ முட்டை வெந்ததுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை நான் க்யூபாக கட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு எப்படி பன்னீர்லாம் இருக்கும் இல்லையா, பன்னீர் பட்டர் மசாலாவில் அந்த மாதிரி ஷேப்பில் நான் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூனுக்கு மைதா மாவு, அப்புறம் 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்சுக்கு ஃபுட் கலர், இது வந்து ஆப்ஷனல் தான், ரெட் கலர் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இதை வந்துட்டு நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். நீங்கள் மொத்தமாக வந்துட்டு எல்லா எக்கும் சேர்த்து பரட்டிட்டு வறுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒன்றா போட்டு வறுத்தாலும் சரி. இப்போ நல்லா வறுத்துட்டோம். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்மளோட எல்லா எக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிட்டு 6-7 பூண்டு வந்து பொடி பொடியாக அரிஞ்சு அது கூடயே வந்து 3 பச்சை மிளகாவும் பொடி பொடியாக அரிஞ்சு சேர்த்து வணக்கிக்கலாம். கூடயே 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் இவ்வளோ ஊற்றணும்னு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனோன்னே ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி பெட்டல்ஸ் மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை சேர்த்திட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு கேப்சிகம், மீடியம் சைஸில் ஒரு கேப்சிகம், அதுவும் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போக போட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு, சோயா சாஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து சேர்த்திட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செமையான ஸ்டார்டருங்க, இது சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ்க்கு மட்டும் தண்ணி சேர்த்திட்டு இப்போ இதை கொதிக்க விடலாம். நல்லா இந்த மாதிரி கொதி வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா அந்த சாஸோடு வந்துட்டு இது நல்லா சேர்ந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், அது கொஞ்சம் சுருண்டு சூப்பரான நம்மளோட எக் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். சூப்பரான எக் சில்லி தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.